பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே உங்களை யாவரும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். ஆபக்குக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்கு செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இங்கே ஆண்டவராகிய கர்த்தர் ஆபக்குக்கு மூலமாய் ஒரு வார்த்தையை இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார். இந்த காலவேளையிலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அவர் என்ன சொல்றார் பாருங்க. இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்கு செம்மையானதல்ல. அகங்காரியா இருக்கிறானே, அடங்காதவனா இருக்கிறானே, துன்மார்க்கனா இருக்கிறானே, எல்லாராலும் பகைக்கப்படுகிறவனா இருக்கிறானே என்று சொல்லிட்டு தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்ப இந்த பூமியிலே நாம் இருக்கிற வரைக்கும் அகங்காரிகளா இருக்கக்கூடாது, அடங்காதவர்களா இருக்கக்கூடாது, துன்மார்க்கர்களா இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த விசுவாசத்தில் நிற்க வேண்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவன் அவர்களுக்கு ஏற்ற அளவின்படி விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாச அளவிலே அவர்கள் ஓட வேண்டும். இந்த விசுவாச வாழ்க்கையிலே ஒரு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாச அளவின்படி போகும் பொழுது அவர்கள் தடுமாறாமல், தட்டுக்கெட்டு போகாமல், சரியாய் தனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை காத்து கொண்டு ஓடும் பொழுது அவர்கள் மிகுந்த ஆசீர்வாதமும் சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்றால் அவர்களுக்கு கொடுத்த அந்த விசுவாசத்தை நாம் காத்து கொண்டு ஓடணுமா? அதில் நிலைச்சிருந்தா நாம் பிழைக்கலாம், நாம் ஆசீர்வதிக்கப்படலாம். மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக செபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். நீர் எங்களோடு என்னோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.